வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை. ஆகஸ்ட் முதல் ஜனவரி வரை 6 மாதங்களுக்கான மழை பொழிவு எப்படி இருக்கும்? அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 30 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், ஜூன் ஜூலை பெரிதா மழை பெய்யாது. அதனால எல்லினோ போன்ற வார்த்தைகளை நினைத்துக் கொண்டு, வறட்சி என்ற வார்த்தைகளை நினைத்துக் கொண்டு அச்சப்பட வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். பொதுவாக எப்பொழுதும் ஆகஸ்ட்ல தான் மழைப்பொழிவு தீவிரமடையும். ஆகஸ்ட்ல இந்த வருடம் ஒரு 15 நாள் கழித்துதான் ரொம்ப தீவிரமடையும். ஆனாலும் ஆகஸ்ட் 1 மழைப்பொழிவை கொடுக்கும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தோம். அந்த நாள் நெருங்கி விட்டது. இதோ நாளை மறுநாளில் இருந்து மழைப்பொழிவு தொடங்க போகிறது. அந்த மழைப்பொழிவு காற்று பகுதிகளுக்கும் தென் மாவட்ட, அதாவது 3 காற்று பகுதி, ஆரியங்காவு, ஆரல்வாய்மொழி, பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதியில, இதுல 3 காற்று பகுதியில கொஞ்சம் பாலக்காட்டு கணவாய் கூட கொஞ்சம் கூடுதல் கொடுக்கும். ஆரல்வாய்மொழிக்கு, ஆரியங்காவு கணவாய், கயத்தார் பகுதிக்கும் கொஞ்சம் குறைவாக கொடுத்தாலும் இந்த முறைதான் குறைவாக கொடுக்கும். இதை விட கூடுதல் மழைப்பொழிவு, அதாவது உங்களை விட, அந்த பகுதியை விட கூடுதல் மழைப்பொழிவு சுற்று வட்டாரங்கள் கிடைக்கும். அதை விட கூடுதல் மழைப்பொழிவு அண்டை மாவட்டங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 1 இடத்தை பிடிக்க போகிற மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையோட கேரள சரிவு பகுதி, அணைகள் நீர்பிடிப்பு பகுதி. அதற்கு அடுத்த இடத்தை பிடிக்க போகுது சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு. நேற்றைக்கே சென்னையில நல்ல மழை. செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், புதுச்சேரி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்துல வடக்கு பகுதி நல்லா இருக்கும். கோடியக்கரை விட வேதாரண்யம் கூடுதலா இருக்கும். வேதாரண்யத்தை விட மேல வடக்கு தலைஞாயிறு கடலோரம் கூடுதலா இருக்கும். தலைஞாயிறை விட நாகப்பட்டினம், காரைக்கால், நாகப்பட்டினம், நாகூர் கூடுதலா இருக்கும். நாகூரை விட காரைக்கால் கூடுதலா இருக்கும். அதே போலதான் முத்துப்பேட்டை விட மன்னார்குடி கூடுதலா இருக்கும். மன்னார்குடியை விட கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கு நல்ல மழை பொழிவு கிடைக்கும். அதே போல கடலோரத்தை விட உள்ளே அதிகமா இருக்கும். கடலோரத்திலும் மழை உண்டு. குறைவான மழைனா காற்று பகுதி, கோடியக்கரை முனை ஒரு காற்று பகுதி, ராமேஸ்வரம் ஒரு காற்று பகுதி, தூத்துக்குடி தெற்கு பகுதியும் ஒரு காற்று பகுதி, ராமநாதபுரம் தெற்கு கடலோரமும் ஒரு காற்று பகுதி. இங்கேயும் மழை இருக்கும், குறைவா இருக்கும். ஆனால் பிற பகுதிகளில் கூடுதலாக இருக்கும். ராமநாதபுரம் உள்பகுதி, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி, மத்திய பகுதி, வடக்கு பகுதி, புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல நல்ல மழை பொழிவு இருக்கும். கோயம்புத்தூர் வடக்கு, நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு சரிவு வரைக்குமே மழை இருக்கும். அதே போல ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள், திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, கோயம்புத்தூர் தெற்கு மற்றும் கணவாய் பகுதி, நெகமம் வரைக்கும் இப்படி மழை இருக்கும். இந்த நெகமத்திற்கும் மணப்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதி, அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் திருப்பூர் மாவட்ட எல்லை, திருப்பூர் மாவட்டத்தின் இந்த குண்டடம், பல்லடம், இந்த இதற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள், உடுமலைப்பேட்டைக்கும் தாராபுரத்திற்கும் இடைப்பட்ட பகுதின்னு சொல்லலாம். இந்த பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சுற்றின் மழையும் இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவு ஏரி குளங்களை இப்பொழுது நிரப்பாது. ஆனால் உண்டு. நல்லா யோசிக்கணும். சார் எல்லாத்தையும் சொல்லிட்டு எங்களை ஏன் சார் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு உங்க மனசு சொல்லும். உங்க பகுதிக்கு எப்போ மழை பெய்யும் எப்பொழுது தெரியுமா? எப்போ ஆகஸ்ட்ல பரவலாகும் நல்ல மழை பெய்யும் சொல்றோமோ, அதே போல உங்கள் பகுதிக்கு வெப்பசலன இடிமழை பொழிவு, தென்மேற்கு பருவமழை இணைந்த மழை பொழிவு, வலுவான தென்மேற்கு பருவமழை, இதெல்லாம் செப்டம்பர் அக்டோபர்ல பெய்யும். இந்த வருடம் ஆகஸ்ட் இறுதியிலிருந்து செப்டம்பர் அக்டோபர்ல நல்ல மழை காத்திருக்கு. காற்று பகுதிகளுக்கு கண்டிப்பா இருக்கும். வலுவான தென்மேற்கு பருவமழை பெய்யும் பொழுது தாராபுரம் வரைக்கும் மழை பொழிவியட்டும். தென்மேற்கு பருவமழை சில நாட்கள் வங்கக்கடல் காற்று சுழற்சியோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அரபிக்கடல், வங்கக்கடல் 2 பக்கமும் நிகழ்வு வந்து அது தமிழ்நாட்டிற்கும், கேரளாவிற்கும், கர்நாடகா, ஆந்திர பிரதேசத்திற்கும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு வடகிழக்கு பருவமழை போல் பெய்யும் என்று சொல்கிறோமே, அந்த நாட்களில் நிறைய மழை பொழிவை கொடுக்கும். ஆக தயவு செய்து பொறுமை காக்க வேண்டும். அறவே மழை பெய்யாது, எல்னினோ நம்மளை கொல்ல போகுது, வாட்ட போகுது, வறட்சியில கொண்டு வந்து தள்ளிவிட போகுது, இப்படியே நீங்க மனசை போட்டு குழப்பிட்டே இருக்கீங்க.
வேண்டவே வேண்டாம். பொறுமை காக்க வேண்டும், நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கை ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 1 முதல் நல்ல மழை பொழிவையும் கொடுக்கும் பொழுது நம்பிக்கை வரும். ஆகஸ்ட் இறுதி 15 நாள் மிகச்சிறப்பான மழை இருக்கு. அதுலயும் ஆகஸ்ட் இறுதி 10 நாள், அதுலயும் ஆகஸ்ட் இறுதி 5 நாள் மிகச்சிறப்பான மழை இருக்கு. செப்டம்பர் பிறந்தாலே முழுமையான நிகழ்வு எல்லாமே ஆந்திர பிரதேசம் வரும். செப்டம்பர் நிகழ்வு ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, கோவா இத வழித்தடத்தில் அமைந்து கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். பாதிக்கும் மழைப்பொழிவு கூட உண்டு, அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். குறிப்பாக வயநாடுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை தேவை. செப்டம்பர், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபருக்கு. ஆக தொடர்ந்து செப்டம்பர் அக்டோபர்ல நிரப்பு மழை, உபரி நீர் கடலுக்கு திறக்கும் வரைக்கும் வரை அளவுக்கு மழை இருக்கு. தயவு செய்து மாதிரிகளை பார்த்து நம்ம வானிலை அறிக்கை சொல்லல. நம்முடைய ஃபார்முலா வேறு. கடல் வெப்பம், எல்லினோவையும் கணக்கில் எடுத்துக்குவோம். அது சூப்பர் எல்லினோவையும் கணக்கில் எடுத்துக்குவோம். சூப்பர் எல்லினோ உருவாவதற்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனால் அது இந்திய பருவமழையை, குறிப்பாக தமிழ்நாட்டின் பருவமழையை பாதிக்காது. இந்திய பருவமழையை பாதிக்காது. தாமதமாக பொழியும், சேர்த்து பொழியும், குறைந்த நேரத்தில் அதிகம் பொழியும். வலுவான நிகழ்வுகள் கொட்டும். அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும், அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆக செப்டம்பர் அக்டோபர் வடகிழக்கு பருவமழை போல மழை இருக்கும். குறிப்பா அக்டோபர் 15 தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கி விட்டதா என்று பேசுவீர்கள். அப்பெல்லாம் நீங்க எது சொன்னாலும் காதுல வாங்க மாட்டீங்க. அப்புறம் நடந்துதான்னு அதை சொல்றதெல்லாம் சரியா நடக்குதான்னு பார்த்தால்தான் நம்பிக்கையும் வரும். அதையும் ஒப்பிட்டு பார்க்க மாட்டீங்க. கவலையே மனதில் சுமந்து கவலையை மனதில் சுமந்து என்னையும் கவலையாக்கிறீங்க. தயவு செய்து வேண்டாம். நம்பிக்கை வேண்டும், பொறுமை வேண்டும். நாட்கள் நகரவில்லை, அவ்வளவுதான். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த நாள்ல இறுதி கட்டமா பின்பகுதியில் தான் தென்மேற்கு பருவமழை பொழியும் என்றோம். ஆனால் எல்லாம் சேர்த்து பொழியும். குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழியும். பெரும்பாலும் செப்டம்பர் அக்டோபர்ல நிறைய மழை இருக்கு. அக்டோபர் 15 வடகிழக்கு பருவமழை போல இருக்கு. அக்டோபர் 17 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரவும், அக்டோபர் 18 அப்படியே தலைகீழாக வடகிழக்காக மாறவும், அக்டோபர் 18 தொடங்கியதிலிருந்தே சிறு நிகழ்வும் அதிக மழை தரும், வலுவான நிகழ்வும் உண்டு என்று திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். அக்டோபர் 18 இருந்து அந்த நாள் 30, 31 தேதி வரைக்கும் வலுவான மழை இருக்கும். நவம்பர் அதுவிட கூடுதல் மழை, சிறு நிகழ்வும் அதிக மழை தரும். இலங்கை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு நிகழ்வுகள் அமையும். இலங்கை சுற்றுவட்டார பகுதி நிகழ்வு தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் நிறைய மழை பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக ஏரி குளங்களை நிரப்பும் மழை. அதனால நாம வரக்கூடிய 2027 கோடையை சமாளிப்பதற்கு நாம் நீர்நிலைகளை நிரப்புவோம். நிரம்பும், ஆனால் நிரம்பியதை பாதுகாக்க வேண்டும். அதற்கு கரைகளை வலுப்படுத்த வேண்டும். பண்ணை குட்டைகளை ஏற்படுத்த வேண்டும். பண்ணை குட்டைகளை அகலப்படுத்த வேண்டும், ஆழப்படுத்த வேண்டும். தயவுசெய்து ஒண்ணு சொல்றேன், இருக்கிற தண்ணீரை மீன் பிடிக்கிறதுக்காக இறக்கிறீங்க, அதுல மாற்றம் வேண்டும். மீன் பிடிப்பதற்காக தண்ணீரை வெளியே இறைத்து காய விடுறீங்க, வேண்டாம். மாற்றம் வேண்டும். வலை போட்டு மட்டும் மீன் பிடிப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும். வலை போட்டு மட்டும் மீன் பிடித்து அந்த மீன், பெரிய மீனை மட்டும் பிடிங்க. சேற்றில் உள்ள மீன் பிடிப்பதற்காக மொத்த தண்ணீரையும் காலி செய்கிறீர்கள். அந்த மாற்றம் வேண்டும். தயவு செய்து விழிப்புணர்வு வேண்டும். கண்டிப்பா இப்ப இருக்கிற நிலை முழுமையாக ஆகஸ்ட்ல மாறும், மேலும் செப்டம்பர்ல முழுமையாக மாறும். செப்டம்பர் அக்டோபர் மிகச்சிறப்பாக மாறும். அக்டோபர் 18க்கு பிறகு அதிக மழை, நிறைய மழை கண்டிப்பா இருக்கு. சிறு நிகழ்வும் அதிக மழை தரும், வலுவான நிகழ்வு உண்டு. ஜனவரி 10 வரை, நவம்பர், டிசம்பர் அதிக மழை இருக்கு. குறிப்பா இலங்கை சுற்றுவட்டார பகுதியில் நிகழ்வு அமைந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய மழை தரும். ஆக டெல்டா, தென் தமிழ்நாடுக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் நல்ல மழை பொழிவு காத்திருக்கு. நம்பிக்கை வேண்டும், பொறுத்திருங்கள், குழப்பத்தை தவிருங்கள், மனவேதனையை ஒழித்து கட்டுங்கள். தயவு செய்து வானிலையோட நம்முடைய அறிக்கையோட இணைந்திருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தயவு செய்து இந்த எல்னினோ குறித்த கவலைகளை என்கிட்ட கேட்டு மேலும் நம்முடைய அறிக்கையை கேட்காம, அதில் உள்ள அழுத்தம் திருத்தமாக நம்பிக்கை விட்ட அறிக்கையை கேட்காம என்னையும் கவலைப்படுத்தாதீங்க. தயவுசெய்து கைபேசி அழைக்காதீங்க என்று இருக்கிற வகுப்பை கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.